ஜோ எழுதிய நெவர் ஃபர்கெட் ஹவு மச் ஐ லவ் யூ என்ற நூலின் தமிழாக்கம் அருள்வள்ளன் அரசு. நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. நூல்கள் இப்போது விற்பனைக்கு. என் மனதை இழக்க வைத்த, உருக வைத்த ஒரு அருமையான நிகழ்வு. என்னோட போன் நம்பரு, என்னோட கான்டாக்ட் எதுவுமே கிடைக்கல. அந்த ஊரு ராமநாதபுரத்துல இவனை காணவில்லை இன்னும் வந்துட்டு இவன் போட்டோ போட்டு வாட்ஸ்அப் குரூப் பரப்பி விட்டு. என் பேர் இன்னாசி. நான் ஒரு டான். நான் ஒரு டான். நான் ஒரு டான். Wait a minute. Who are you? நான் ஒரு டான். ரொம்ப இளமையா இருக்கீங்களா, எங்க இருக்கீங்க? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஏன்னா இவங்களை கம்பேர் பண்ணல, நீங்க தான் ஆக்டிவா இருக்கீங்க, அவங்க ஆக்டிவா இல்ல. அத பத்தி சொல்லுங்க. எனக்கு தான் வயசு கூட, அவங்க முந்தின செட்டா தான் நானு. ஆனா அவங்க தான் தயங்குறாங்க, நீங்க தான் ஆன்சர் பண்றீங்க. புனித ஆரோக்கிய அன்னை மேல்நிலை பள்ளி PAHSS. அதுல யதார்த்தமாவே இது அமைதி பாருங்க, பாசம்னு சொல்லிட்டு. என்னோட பேர் வீரமால். முன்னாள் மாணவர்கள்ல நானும் ஒரு ஆளு. அந்த ஊர்ல படிச்சு என்னோட பொண்ணு வந்து டாக்டர், அடுத்த பொண்ணு வந்து டீச்சர். இந்த பள்ளியில படிச்ச மாணவர்களை நீங்க யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, அவங்க சேர்ந்த துறை ஒன்னா இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் தான் சார்ந்த துறை இல்லாம அடுத்த ஏதாவது துறையில வந்து இந்த ஸ்கூலுக்கு கோ எஜுகேஷன் நாங்க தான் ஃபர்ஸ்ட் செட். நான் வந்து மேக்ஸிமம் வந்து கேர்ள்ஸோட நான் அதிகமா இருந்தது கிடையாது, பாய்ஸோட தான் எப்பவுமே இருந்திருக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, எங்களுக்கு வாத்தியார் தான் பிரச்சனை. நான் எப்படி இருந்தேனா இப்படி ஆயிட்டேன். நீங்க பாக்கும்போது ரொம்ப மன்மதன் மாதிரி இருக்கீங்க. அந்த அளவுக்கு இல்ல, அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக தான் மாமா. உண்மையில நல்ல பையன், நல்ல பையன். நீங்க ஆக்சுவலா ஆக்டரா இருக்கீங்களா? சாரி, எனக்கு கேட்கல. டைம் இல்ல, நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்டேன். அந்த ஆக்ட் பண்ற சினிமா நடிச்சிருக்க மாதிரி வந்திருக்கீங்களே. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். முதல்ல எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குமே என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. எங்க செட் தான் ஃபர்ஸ்ட் செட், ரொம்ப கெட்டான செட். இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். நன்றி. உங்களோட பேர் சார்? என் பேரு ஜோசப், எஸ் ஜோசப். ஓகேங்க சார். இப்ப ஆக்சுவலா வந்து நம்ம ஸ்கூலுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2026ஆம் ஆண்டு முன்னாள் மாணவர்களோட ஒரு நிகழ்ச்சியான தருணத்துக்கு வந்திருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியான தருணம் உங்களுக்கு வந்து எந்த வகையில சிறப்பா இருந்துச்சு? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். கண்டிப்பாக என் மனதை இழக்க வைத்த, உருக வைத்த ஒரு அருமையான நிகழ்வு. இதில் என்னுடைய மாணவர்கள் என்னை வந்து வணங்கியது, வாழ்த்தியது, அவர்களை நான் சந்தித்து அவர்களோடு அளாவியது, கொஞ்சி குழாவிய தருணங்கள் எல்லாம் நினைக்கும் போது மனம் சிலிர்க்கிறது. இது எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு வாய்ப்பாகவே கருதுகிறேன். எனக்கு கடவுள் இந்த நாளை கொடுத்திருக்கிறார். நிறைய பேர் இல்லாம இருந்திருக்கலாம், ஆனால் கடவுள் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு கடவுளுக்கு நன்றி. மிக அற்புதமான பள்ளி, அற்புதமான மாணவர்கள், அனைத்து மாணவர்களும் எல்லா திறமைகளிலும் சிறந்தவர்களாக, வல்லவர்களாக இருந்தார்கள் என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். இங்க வந்ததே எனக்கு ஒரு நெகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த தருணம் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய மாணவர்களோட முகங்களும் ஆசிரியர்களோட முகங்களும் தோற்றங்கள் மற்றும் அவங்களோட உடல் கட்டமைப்பு அனைத்துமே மாறி இருக்கும். அவங்களோட பழக்க வழக்கங்கள், பேச்சு, நடைமுறை இது எல்லாமே மாறி இருக்கும். இதை பத்தின உங்களோட கருத்து என்ன சார்? கண்டிப்பாக அவர்கள் எல்லாம் குட்டியாக இருந்தவர்கள், இப்போது பார்த்தால் எல்லாம் என்னை விட உயரமாக இருக்கிறார்கள். அவர்களை அடையாளம் கண்டு கொள்வதை விட அவர்கள் என்னை அடையாளம் கண்டு கொண்டு அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு அந்த காலத்தில் நான் பெரிய ஹீரோ மாதிரி இருந்ததாக எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். இப்பதான் அப்படி இல்லாம இருந்தோம் அப்படின்றது இப்ப நினைச்சு பார்க்க தோணும் போது ஐயோ, என்னால எப்படி சொல்றதுன்னு வார்த்தைகள் இல்லை. அந்த அளவுக்கு நீங்க அவர் மாதிரி இருந்தீங்க, அவர் மாதிரிங்க. அதே போல ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஷூ போட்டு வந்துருவேன்.
அதையெல்லாம் இப்பதான் ஞாபகப்படுத்தினாங்க. நான் அப்படி செஞ்சனான்றது கூட எனக்கு ஞாபகம் இருப்பது இல்லை. ஆகையினால அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னை வாழ்த்தியதாகவே நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்த்து என்னை இன்னும் ஆர்வமாக வாழ வைக்கும் என்றுதான் நான் நம்புறேன். நிச்சயமா. இதுக்கு முன்னாடி நீங்க மாணவர்களை சந்தித்த தருணத்துக்கும் பள்ளி கல்வியில வந்து பாத்தீங்க அப்படின்னா வகுப்பறையில சந்தித்த தருணத்துக்கும் இப்ப மாணவர்கள் உங்களை பாக்குறதுக்கும் நீங்க மாணவர்களை பாக்குறதுக்கும் உண்டான ஒரு வேறுபாடுகள் ஏதாச்சும் உங்களால சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பா. அப்பெல்லாம் ஆஹ், நான் கண்டிப்பாகவும் இருப்பேன். அதற்கு அடுத்து கனிவு காட்டி அவர்களை இதாயிடும், 2 பேரும் ஒன்னாயிருவோம். அவன் அதை பத்தியே நினைக்க மாட்டான். ஆஹ், அந்த அளவுக்கு அடி வாங்கிய மாணவர்கள் எல்லாம் இப்ப அவங்கள பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி, என்னடா இந்த மாதிரி எல்லாம் அடிச்சிருக்கமே, அது சொல்லும் போது கேட்கும் போதெல்லாம் இப்படியெல்லாம் இருந்திருக்கமே அப்படின்றத நினைக்கிறேன். அவர்களுடைய வளர்ச்சி நல்ல அபரிமிதமாக இருக்கிறது. இன்னும் அவர்கள் வாழ்வில் மென்மேலும் உயரணும். அவங்களுடைய இதெல்லாம் ஷேப் எல்லாம் மாறிடுச்சு தான். மாறினாலும் அவர்களுடைய மாறாத அன்பு என்னை கண்டுபிடிச்சு ஒடியாந்து என்கிட்ட பேசுற பாங்கு இதெல்லாம் பார்க்கும்போது நான் கடவுளால் கொடுத்து வைத்தவன். கண்டிப்பாக எல்லோரும் நல்லாக இருக்கணும், எல்லோரும் பலமாக வாழ வேண்டும் என்று இந்த அதாவது மாணவர்களோட அன்பை வந்து இப்பதான் நீங்க புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்கு இந்த இடம். கண்டிப்பா. அவங்க நான் செஞ்ச ஒன்னொன்னையும் சொல்ல சொல்ல நம்ம இப்படியெல்லாம் இருந்திருக்கோமே அப்படின்னு நினைச்சு இப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் இங்க 87ல இருந்து 99 வரலும் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் 25 ஆண்டுகள் சென்ட் ஆண்டனிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தஞ்சாவூர்ல ஒர்க் பண்ணேன். அதுக்கு முன்னாடி இவ்வளவு ஆண்டுகளுக்கு 27 ஆண்டுகளுக்கு முன்னாடி 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்ததை நினைக்கும் போது பெருமிதமாக இருக்கிறது. மாணவர்களுடைய அபரிமிதமான வளர்ச்சியை கண்டு எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது. இங்க வந்ததை நாங்க பாக்கியமாகவே கருதுகிறேன். அதாவது இப்ப நமது புனித ஆரோக்கிய மேல்நிலை பள்ளியானது 1972 முதல் தற்பொழுது 2026 வரை ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நம்புறோம். ஸோ இதோட உங்க பார்வை எப்படி சார் இருக்கு? அதாவது 1972ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு தொடர் வளர்ச்சி அந்த கல்வி வந்து இந்த பள்ளியானது அடைஞ்சிருக்கு. பல மாணவர்கள் பல ஆசிரியர்கள் மாறி போனாலும் இதை பத்தின உங்களோட பார்வை எப்படி சார்? கண்டிப்பா. ஆரம்ப கட்டத்திலிருந்து ஒவ்வொரு கட்டத்திலும் தன்னுடைய வளர்ச்சி படிக்கட்டுகளை ஏறி மிக உச்சம் தொட்டு இருக்கிறது என்றுதான் நான் சொல்லணும். ஏன்னா நான் ஆரம்பத்துல படிச்ச காலத்துல விடுமுறையில நான் இங்கேயே இருந்திருக்கேன். விடுமுறையில இங்கே இருந்து இந்த கட்டடம் கட்டுவது, மரங்கள் நடுவது, தோட்டத்தை பராமரிப்பது, ஆலய கட்டுவதற்கு உதவி செய்வது போன்ற எல்லா வேலைகளையும் நான் ஈடுபட்டு இருக்கிறேன். ஆகவே என்னால் ஏதோ முடிந்த அளவு இந்த இடம் உயர்வதற்கு வளர்வதற்கு என்னால் உண்டான பணிகளை நான் செய்திருக்கிறேன் என்ற திருப்தி எனக்கு இருக்கிறது. அதே போல அதற்கு அடுத்து வந்தவர்கள் நான் விடுதியிலும் காப்பாளராக இருந்திருக்கிறேன். ஆகையினால விடுதி வளர்ச்சியும் பள்ளியின் வளர்ச்சியும் படிப்படியாக அருமையாக அழகான வளர்ச்சியை பெற்றிருக்கு என்றுதான் நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எல்லாருமே ஒவ்வொரு பணியில வெளியில இருக்கோம். பல ஸ்ட்ரெஸ், நிறைய டிப்ரெஷன் அந்த இதுல இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது முன்னாள் மாணவர்கள் நம்ம ஆசிரியர்களை சந்திக்கும் போது மிக மகிழ்ச்சியா மனசு லேசாகி இலகுவாயிடுச்சு. ரொம்ப அந்த இளமை காலத்துக்கே போன அந்த பாலியல் காலத்துக்கே போன ஒரு உணர்வு. இந்த மாதிரி தருணம் வந்து எல்லாராலும் அமையாது. நான் பேட்ச் வைஸ் சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் எல்லா மாணவர்களையும் சந்திக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு மிக அருமையான தருணம். நாங்க வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு காரியம் பண்ணோம். என்னன்னாக்கா, நீ என்ன பிடிக்கிறதுக்காக அந்த ஏரியாவில் வந்துட்டு என்னோட போன் நம்பரு என்னோட கான்டாக்ட் எதுவுமே கிடைக்கல. அந்த ஊரு ராமநாதபுரத்துல இவனை காணவில்லை இன்னும் வந்துட்டு இவன் போட்டோ போட்டு வாட்ஸ்அப் குரூப் பரப்பி விட்டு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஆளை பிடிச்சி கொண்டு வந்துட்டான். அதனால இப்படி எல்லாம் பண்ணி ஆளுகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கான். வணக்கம், நான் டாக்டர் டீன் ராஜா, பல் மருத்துவரா அரசு மருத்துவரா இருக்கேன். 2001ல இருந்து வெளில போனோம். ஆனா இது ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. ஏன்னா வந்து நாங்க இருந்த காலகட்டத்துல வந்து லேண்ட்லைன் தான் இருந்துச்சு, மொபைல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ வந்து பெண்கள் எல்லாமே ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருப்பாங்க, அவங்களுக்கான வாய்ப்புகள் பேசக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. ஆண்களுக்கு வந்து நண்பர்கள்லாம் மாறி போயிருக்கு. ஏன்னா மொபைல் போன்கிறது 2005க்கு அப்புறம் தான் அதுக்கான எவல்யூஷன் வந்துச்சு.
பட் இது வரைக்கும் இவ்வளவு பேர் கேதர் ஆயிருக்கோம்னா சோசியல் மீடியாவோட எவல்யூஷன் தான். முதல்ல எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவ்வளவு பெரிய நிகழ்வா இப்படி எல்லாருமே வந்து கேதர் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியான நிகழ்வு. லோக்கலை விட வந்து வெளியில இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுக்காக வந்து முதல்ல எல்லாருக்குமே வேலை இருக்கு. அந்த வேலையை விட்டுட்டு ஒரு 40-50 வருஷத்துக்கு ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்கூலுக்கு நம்ம படிச்சு இன்னைக்கு வந்து வெவ்வேறு நிலைகள்ல எல்லாருமே வந்து படிச்சவங்க மட்டும் பெரிய ஆள் கிடையாது, படிக்காதவங்களும் நல்லா இருக்கும் அப்படிங்கறத வந்து நிரூபிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. ரொம்ப வருஷம் கழிச்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்களையும் என்னோட சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் எல்லாரையும் பார்க்கும்போது பழைய நினைவுகளுக்கு எடுத்துட்டு போகுது. ஹாஸ்டலுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது ஆக்சுவலா எங்களை வந்து ஒரு முழு மனிதனா உருவாக்குனது அதுதான் சொல்ல போனோம். இன்னைக்கு வந்து நாங்க இப்ப எங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், எவ்வளவு பணம் கட்டுறோம், we are not getting anything. இப்ப நான் இங்க வந்து என்னை ஒரு முழு மனுஷனா இருந்துச்சு. என்னைய ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், என்னை வேற எந்த துறையா இருக்கட்டும், ஒரு பேச்சு திறமையா இருக்கட்டும், ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸா இருக்கட்டும், நிறைய வகையில ஒரு முழு மனிதனா உருவாக்குனது இந்த ஸ்கூல். அதனால நான் பெருமைப்படுறேன். இந்த ஸ்கூலுக்காக கடமைப்பட்டிருக்கோம். இது வந்து நாங்க இப்ப எல்லாம் கூடியிருக்கோம் இல்லையா, இது 90ல இருந்து 97 வரையும் படிச்ச அந்த புனலில் பூத்த பூக்கூட்டம் அந்த குரூப்பை சேர்ந்த மாணவர்கள். இன்னைக்கு எல்லா பேட்ச் மாணவர்களும் வந்திருக்காங்க, சீனியர் ஜூனியர் எல்லாரும் வந்திருக்காங்க. இது ஒரு அரிய வகையான சந்திப்பு. இது இன்றைய காலகட்டத்தில் வந்து நிறைய நடக்கிறது இல்லை. தனித்தனியா ஒவ்வொரு குரூப்பா பண்றாங்க. பட் எல்லா பேட்சஸையும் சேர்த்து ஒட்டுமொத்தமா ஒரு அலுமினி மீட் நடத்துறது வந்து ஒரு சாதனையாக இன்னைக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு. புனித ஆரோக்கிய மேல்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர்கள் அந்த பாசம் என்கிற ஒரு வார்த்தையில் எல்லாம் ஒன்று கூடி உள்ளார்கள். இது ஒரு ஆகச்சிறந்த ஒரு சந்திப்பாக அமைந்து கொண்டிருக்கிறது. இது உண்மையிலேயே வந்து அந்த பழைய மாணவர்களை சந்திக்கிறது, பழைய பள்ளியோட மண்ணில் வந்து காலை பதிக்கிறது. இது வந்து என்னைக்கும் வந்து ஒரு ஞாபகங்களை வந்து கிளறக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு. நன்றி. சந்தோஷம். இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து பொதுவா உங்களோட காவல் துறையில பாத்தீங்க அப்படின்னா பலதரப்பட்ட மக்களை அதை கரடுமுரடாக கூட குறைவான மனப்பக்குவம் கொண்ட மனிதர்களை சந்திச்சிருப்பீங்க. அப்ப அவங்கள சந்திச்சுட்டு நீங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கும் உங்களோட நண்பர் சக தோழர்களை பாக்குறதுக்கும் உங்களோட மனப்பக்குவம் எப்படி சார் இருக்கு? மனப்பக்குவம் இந்த இப்ப இருக்கிற அந்த நண்பர்களோட பழகுன அந்த ஒரு பக்குவம் தான் வந்து நம்ம வெளியில போயிட்டு ஒரு சொசைட்டில வந்து எல்லாரையும் நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு. ஸோ அதனால அங்கிருந்து நம்ம கத்துக்கிட்டு இங்க வந்து நம்ம வந்து பகிர்றது கிடையாது. இங்க நண்பர்களுக்குள்ள நம்ம கத்துக்கிட்டு தான் வெளியில போயிட்டு நம்ம வந்து பகிர்ந்து கொள்றோம். ஸோ அந்த வகையில வந்து ஒரு மன மகிழ்வை தரக்கூடிய ஒரு சந்திப்பு. அதாவது நம்ம கல்வி வகுப்பறையிலேருந்து நீங்க வெளியில வந்து ஆசிரியர்களை பார்க்கும்போது அதாவது ஆசிரியர்கள் இதற்கு முன்னால் உங்களை பார்த்த பார்வையும் இப்ப நீங்க ஆசிரியர்களை பார்க்கிறது உங்களோட தருணங்கள் எப்படி சார் இருக்கு? ஆசிரியர்களை வந்து என்னைக்குமே வந்து கண்டிப்பானவர்கள் தான் ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் கண்டிப்பானவர்களாக இருக்க வேண்டும். சரிங்களா? அன்னைக்கு எப்படி பார்த்தோமோ இன்னைக்கும் அப்படித்தான் பார்க்குறோம். ஆசிரியர்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டி. அந்த வழிகாட்டிகளை வந்து நீ கூப்பிட்டு வந்து நம்ம வந்து பெருமைப்படுத்தியிருக்கோம். அந்த அவங்களை பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சந்திப்பே வச்சோம். ஒரு சிறப்பு என்னவென்றால் இந்த பள்ளியுடைய புனித ஆரோக்கிய அன்னை மேல்நிலை பள்ளி PAHSS அதுல யதார்த்தமாவே இது அமையுது பாருங்க. பாசம்னு சொல்லிட்டு அந்த அலுமினி AM சேர்ந்து அமையுது. எங்களுடைய ஆல்ரெடி இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற எல்லாமே சிறப்பு வாய்ந்தவர்கள் தரமானவர்கள் தான் உருவாக்கப்படுறாங்க இந்த ஆசிரியர்களால. அதே சமயம் இந்த சந்திப்புல இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியில இந்த தலைப்பு PAHSS அப்படின்னு இந்த பாசம்னு ஒரு அமைப்பு இயற்கையாக வந்து அமையுது. அதே இல்லாம எங்களை உருவாக்குன இந்த சிற்பிகள் எல்லாரையும் ஆசிரியர்கள் எல்லாரையும் பாக்குறப்ப எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவங்க தளர்ந்தாலும் இன்னும் எங்களை பார்த்த உடனே அவங்களுடைய அந்த கம்பீரமோ அவங்களுடைய ஒரு உற்சாகமோ அவங்களுக்கு இன்னும் ரொம்ப செழிப்பா இருக்கு. அதன் பின்பா அவங்களுடைய வேகமே எங்களை இன்னும் அவங்களுடைய வயது வரைக்கும் நம்ம இன்னும் சிறப்பா இருக்குன்னு அவருடைய அந்த உந்துகோல் தூண்டுதல் குத்து அடி இதையெல்லாம் மனதில் வச்சு நாங்களும் வளரணும் அப்படின்னு ரொம்ப சிறப்பா நினைக்கிறோம். 1972 இருந்து 2015 வரைக்கும் உள்ள பழைய மாணவர்களை ஒருங்கிணைச்சிருக்காங்க. இதுல இன்னைக்கு மேற்பட்டு பார்த்தா ஒரு 1000 இருந்து 1500 நபர்கள் இன்னைக்கு வந்திருக்காங்க, வரியே தந்திருக்காங்க. இந்த பள்ளியோட சிறப்பே முதல்ல நண்பர்கள் சொன்னாங்க எல்லாருமே. கட்டடம் இந்த பள்ளிக்கூடத்துல வந்து தர மாணவர்கள் உருவாக்கப்பட்டிருக்காங்க. அதற்கு முதல்ல நாங்க சின்ன பிள்ளைல படிக்கிறப்பே தெரியும், புனவாசல படிக்கிறதுனாலே எங்களுக்கு ஒரு பெருமை தான். அதே மாதிரி இப்ப இருக்க என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே யாருமே வந்து ஒரு சோட போனவர்களே கிடையாது. மிக உயர்ந்த பதவியில IAS IPS IRS டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. தொழிலதிபர் இருக்காங்க,
நாங்க மக்கள் பணியில வந்து நாங்க அரசியல் சார்ந்த பியூர் பொலிட்டிஷியனாவும் நாங்க சிலர் வந்து செயல்பட்டு இருக்கோம். ஆக எங்களுக்கு இந்த பள்ளி வந்து ஒரு வரப்பிரசாதம். இந்த பள்ளியில விதைக்கப்பட்ட நாங்க நல்லா விளைஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். எத்தனை வருஷம் இந்த கல்வியில நீங்க இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சீங்க சார்? நான் ஒரு 1990ல இருந்து 97 வரைக்கும் 7 ஆண்டுகள் 6th இருந்து 12th வரைக்கும் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன். இதுல உங்க சக மாணவர்களை சந்திக்கும் போதும், இது இல்லாம ஆசிரியர் பெருமக்களை சந்திக்கும் போதும், இது மட்டும் இல்லாம நீங்க பல கட்சி பல துறைகள்ல நீங்க பலரும் வந்து கலந்து நீங்க இன்னும் பயணிச்சுட்டு வரீங்க. இந்த தருணம் எப்படி இருக்கு? இந்த பல கட்சியில இருந்து வரக்கூடிய மனிதர்களை பார்க்கும் போதும், ஒரு கட்சியா இங்க நீங்க எல்லாரும் நீங்க நிக்கும் போதும் உங்க பார்வை எப்படி சார் இருக்கு? கட்சிகளையும் மதங்களையும் இனங்களையும் கடந்தது அந்த பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடம் உணர்த்துற ஒரே நீதி என்ன அப்படின்னா, அனைவரும் சமம். இந்த பள்ளி வளாகத்துக்குள்ள அது போன்ற ஒரு எண்ணம் யாருக்கிட்டயுமே இருந்தது இல்ல. இது ஒரு கிறிஸ்தவ பள்ளி. ஆனா இங்க படிக்கக்கூடிய பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்து குழந்தைகளும், கிறிஸ்தவ குழந்தைகள், இஸ்லாமிய குழந்தைகள், பல மதத்தை சேர்ந்த குழந்தைகள்லாம் படிக்கிறாங்க. ஆனா அது போன்ற ஒரு உணர்வு எண்ணம் இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும், தாளார்களுக்கும், மாணவர்களுக்கும் இருந்ததா ஒருபோதும் நான் உணரல. இதுக்கப்புறம் யாரும் உணர்வாங்களான்னு தெரியல. அது இதுவரைக்கும் நடக்காது. அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இங்க உருவாக்கப்படல. ரொம்ப அற்புதமான ஒரு கல்வி. யாருக்கும் தனித்து பார்க்கக்கூடிய எண்ணம் இங்க யாருக்குமே கிடையாது. மிகச்சிறக்கான கல்வியை விட என்ன பண்றாங்க அப்படின்னா, மாணவர்களுடைய ஒழுக்கத்தை போதிக்கிறாங்க. ஆரம்ப காலத்துல ஒரு நேரம் சரியா ஒரு கிளாஸ் ரூமுக்கு எப்படி நேரத்துக்கு போறது, அந்த கிளாஸ் ரூமை நம்ம எப்படி மெயின்டைன் பண்றது, ஆசிரியர்களுக்கு நம்ம எவ்வளவு மரியாதை கொடுக்கறது அப்படிங்கறத நமக்கு 12வது படிக்கிறவங்க 6th படிக்கிறவங்களுக்கு வழிகாட்டு பண்றாங்க. அதை பார்த்து நாங்க தொடர்ந்து 6th இருந்து 12th வரும்பொழுது நாங்க அதோடைய பழக்க வழக்கம், அதோடைய நேரம் தவறாம இது போன்ற எல்லா பண்பாடு கலாச்சாரங்களை வந்து நான் ஈஸியா கத்துக்கிட்டு நாங்க வெளியில வரும் பொழுது இந்த சமுதாயத்துல வந்து எப்படி எங்களால எல்லா சூழ்நிலையிலையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு இங்க கிடைக்குது. வருஷம் நாங்க மீட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இப்ப மொத்தமா கூடுறதுனால இது வந்து ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட். இது இல்லாம ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்னாக்க எனக்கு வந்து என்னோட தேவதாஸ் சாரை சொல்லலாம். அவர் வந்து என்ன ஸ்பெஷலா ஆஸ்திரேலியா வர்றதுனால நான் ஒரு கீ போட்டு வச்சிருப்பேன் இதுல அருணாக்கர்ல. அந்த கீயை வந்து அவரு கேட்பாரு, டே இது என்ன கீடா அப்படின்னு. சார் பூட்டு கீ அப்படிமே. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் பார்த்து சரி இது அத்தோட விட்டுலாம். ஸோ இது மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கு. அவரோட வழிநடத்துதல் வந்து எனக்கு பெரிய உந்துதல். இந்த பள்ளியில படிச்ச மாணவர்களை நீங்க யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, அவங்க சேர்ந்த துறை ஒண்ணா இருக்கும். இப்ப அடிப்படையில நான் ஒரு மருந்தாக்குனர், எனக்கு தமிழ் மேல ஆர்வம். இவர் ஒரு பொறியாளர், இவருக்கு வரைகலை மேல ஆர்வம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் தான் சார்ந்த துறை இல்லாம அடுத்த ஏதாவது துறையில வந்து தேர்ந்தவர்களா இருப்பாங்க. அது பொழுதுபோக்காக பண்ணாம ரொம்ப தேர்ந்தவர்களா, ரொம்ப சிறந்தவர்களா இருப்பாங்க. அது மாதிரி ஒரு பல்நோக்கு கற்றல் திறன் வந்து இந்த பள்ளிக்கூடத்துல இருக்கும் நமக்கு எப்போதுமே. அது எங்க பள்ளியோட தனிச்சிறப்பா நாங்க சொல்லுவோம். கல்வியும் தாண்டி பழக்க வழக்கங்கள், திறன் மேம்பாடு மற்றும் சமூகம் சார்ந்த ஆர்வங்கள் அனைத்தையும் வந்து ஒரு தனி மனிதனுக்கு பிறப்பால் என்ன வகையான ஒரு திறமைகள் வளர்க்கப்பட வேண்டுமோ அனைத்து விதமான திறமைகள் இந்த பள்ளியில வந்து நீங்க வளர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க. நிச்சயமா இன்னைக்கு வந்து நம்ம போகும்போது இன்னைய கற்றல் திறன் வந்து ஒரு நான் சுருங்கிருச்சுன்னு சொல்வேன். நீ இன்னவா ஆகணும் அப்படின்ற மாதிரி சுருங்கிருச்சுன்னு சொல்வேன். ஆனா நாங்க படிக்கிறப்ப இந்த பள்ளியில இன்னைக்கு வரைக்கும் இருக்கு பல்நோக்கு கற்றல் திறன், பல்முனை கற்றல் திறன். நீ என்னவா வேணாலும் ஆகு, நல்ல மனுஷனாரு. அந்த மாதிரியான ஒரு கற்றல் திறன் தான் எங்களுக்கு பயிற்றுவிக்கப்படுது இந்த பள்ளிக்கூடத்துல. நான் என்னோட பையனையும் இந்த பள்ளிக்கூடத்துல தான் படிக்க வைப்பேன். இப்போ ஒரு சின்ன பையன் என்ன வரல, அவரை 6வது கொண்டு வந்து இங்கதான் நான் சேர்ப்பேன். அந்த மாதிரியான எங்களுக்கு நம்பிக்கையும் ஊக்கத்தையும் வாழ்வின் மீதான ஒரு பற்றுதலையும் கொடுத்துட்டே இருக்கு இந்த பள்ளி தொடர்ச்சியா. அதே மாதிரி படிப்பு மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ். பனல்வாசல் ஸ்கூல் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் தான். நான் ஸ்போர்ட்ஸ் மேனுங்க. இந்த ஸ்கூல் தான் படித்தேன். இதே ஊர் தான், பக்கத்துல வீடு இருக்குது. இங்கே தான் படிப்பேன். 5வது அங்கே படித்தேன். 6லேருந்து 12th வரைக்கும் இங்கே தான் படித்தேன். நைட்லாம் இங்கே தான் படிப்போம். ஸ்கூல் முடிச்சு போயிட்டு இங்கே வந்துருவோம். செட்டில் படிச்சுட்டு இங்கே படிச்சு அப்படி தூங்கிடுவோம். காலையில் எழுந்துச்சு இங்கே படிச்சு அப்புறம் 8 மணிக்கு தான் வீட்டுக்கு போவோம். அதே நேரத்தில் ஸ்போர்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். பனல்வாசல் ஸ்கூல் அப்படின்னாவே சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அப்படின்னாவே பனல்வாசல் தான். இந்த ஸ்கூல் தான் இன்ன வரைக்கும் அதே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போல்லாம் டோர்னமெண்ட் வெளியில நடக்கும், பேஸ்கெட் பால் நடக்கும், வாலிபால் நடக்கும், ஃபுட்பால் நடக்கும். வெளியில டோர்னமெண்ட்டும் கூட்டிட்டு போவாங்க. வெளியில ஸ்கூல்ல இருந்தும் இங்க டோர்னமெண்ட் விளையாடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கும். அதை பார்த்துட்டு எனக்கு ஆர்வம் வந்து நான் ஃபுட்பால் பிளேயரா இருந்தேன். 1998 பேட்சில் வந்து ஸ்கூல் பிளேயர், ஃபுட்பால் பிளேயர்ல நானும் ஒரு ஆளு. அதை நான் பெருமையா சொல்லிக்கிறேன். நான்லாம் அடிச்சு வளர்ந்த ஆளு. தண்டனைகளை வாங்கினாதான் எனக்கெல்லாம் படிப்பு ஏறும். முட்டி போட்டு அடி வாங்கி வளர்ந்த ஆளு. அதனால ரொம்ப பெருமையா இருக்கு. இப்பதான் வந்து பிள்ளைங்களை அடிச்சால பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க, கோர்ட்டு கேஸ்ன்னு போறாங்க.
ஆனா ஒரு குரு வந்து ஒரு மாணவனை அடிக்கிறது எந்த வகையிலும் தப்பு கிடையாது, தண்டனை கொடுக்கறதும் தப்பு கிடையாது. அதை நான் ஆணித்தரமா சொல்லுவேன். இன்னைக்கு எங்க ஓல்டு டீச்சர்ஸ் எல்லாம் மீட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். அவங்க கிட்ட இந்த பிளஸ்ஸிங் வாங்கணும், அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் எங்களோட ஏஜ் எல்லாம் நாங்க மறந்துட்டோம். நாங்க அகைன் வந்து 11th ஜாயின் பண்ண ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் இந்த நெக்ஸ்ட் இயர் வந்து இதை விட நல்லா பண்ணணும். ஆசிரியர்கள்ட்ட நீங்க அடி வாங்கின தருணம் எப்படி? டீச்சர்ஸ் வந்து உங்களை வந்து பனிஷ் பண்ணிருப்பாங்க, நீங்க வந்து இன்டீரியரா அவங்களுக்கு கேட்காம திட்டிருப்பீங்க. இந்த மாதிரி சில விஷயங்களை பதிவு பண்ணுங்களேன். ஓகே, நான் அடின்னு வாங்கினது தமிழையா கிட்ட தான் ஒரு டைம் அடி வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் ஒரு டைம் அவர் திருக்குறள் படிச்சுட்டு வர சொன்னாங்க, நான் படிச்சுட்டு வரல. அதுக்கு ஒரு ரீசன் வந்து எங்க தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பொய் சொன்னேன். நான் பொய் சொல்லும் போது அவர் கண்ணுலே தெரிஞ்சுது. அடிக்கும் போது என்னோட கட்டை விரல்ல வந்து அடிச்சு நல்லா இந்த வெயின்ல பட்டு பயங்கரமா வீங்கிடுச்சு. ரொம்ப அழுத, 2 நாள் அழுத. அந்த வீக்கம் வந்து குறையவே இல்லை. ஸோ அது என்னால மறக்க முடியாது. மற்றபடி யாருக்கிட்டையும் நான் அடி வாங்கினது கிடையாது. பாட்னி சாரை பார்த்தோன்னா, என்பராஜ் சார் இருக்காங்க, இப்போ வந்து ஹெச்சமா இருக்காங்க, அவங்கள பார்த்தனாவே அங்கேயே எல்லாரும் அலறி அடிச்சு ஓடிடுவோம். ஏன்னா அவங்க கையில எப்பவுமே குச்சி இருக்கும். ஸோ அவங்கள பார்த்தாவே நாங்க பயப்படுவோம் பயங்கரமா. சுவாலஜி சார் வந்து முட்டையை பத்தி எடுப்பாரு, ஒரு சிலபஸ் எடுப்பாரு. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த டயக்ராமு இது எல்லாமே வந்து எனக்கு ஞாபகமா இருக்கு. ஸோ கெமிஸ்ட்ரி சார், அவர் ஒரு டைப் நல்லா கிளாஸ் எடுப்பாங்க. பிசிக்ஸ் சார் எல்லாருமே நல்ல சூப்பர் டைப்பு, எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடின்னா அது ஒரு அடி தான் நான் வாங்கியிருக்கேன், மற்றபடி வாங்கினது இல்லை. ஸ்கூலுக்கு கட்டடிக்கிறதுக்காக லீவ் போடுறதுக்கு ஒரு பிளான் வச்சிருப்பீங்க. எனி ஒன் ஹெல்த் இஷ்யூஸ், அந்த மாதிரி ஏதோ ஒரு உடல்நல குறைபாடை கிரியேட் பண்ற மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதை பத்தின விஷயங்கள் எப்படி மேடம்? லீவு அப்படின்னு சொல்லும்போது ஏதாச்சும் ஹோம்ஒர்க் பண்ணல, இல்ல ஏதாச்சும் அசைன்மெண்ட் கொடுத்து பண்ணல அப்படிங்கும்போது, அன்னைக்கு சப்மிட் பண்ணோம் அப்படிங்கும்போது ஒரு சில நேரங்கள்ல முடியலங்கும் போது அந்த நாட்கள்ல வந்து அன்னைக்கு வராம, இல்ல உடம்பு சரியில்லை, இல்ல வீட்டுல வந்து அதை இது பண்ணல, ஏதாச்சும் சைக்கிள் ரிப்பேரு அந்த மாதிரி, நான் சைக்கிள்ல வந்துட்டு போவேன், அதனால சைக்கிள் ரிப்பேர் அந்த மாதிரி சொல்லி அந்த தருணங்களை வந்து கடந்து வந்திருக்கோம். என் பேர் இன்னாசி, நான் ஒரு டான். வந்து மேக்சிமம் வந்து கேர்ள்ஸோட நான் அதிகமா இருந்தது கிடையாது, பாய்ஸோட தான் எப்பவுமே இருந்திருக்கிறேன். பாய்ஸோடவே இருந்து பழகிட்டேன். நான் ஸ்போர்ட்ஸ்ல நல்லா விளையாடுவேன், அதனால வந்து பசங்களோடவே இருந்து பழகிட்டேன். அதனால எல்லாரோடமே நான் ஃப்ரெண்ட்லி. அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நான் இன்னைக்கு பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம். இப்ப இருக்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஜென்ஸா இருக்கட்டும் லேடிஸா இருக்கட்டும், இதுல யார் ரொம்ப வந்து அதிக சேட்டை பண்ணக்கூடிய ஆளு, உங்களை பிரச்சனையில மாட்டக்கூடிய ஆளு யாரு? அப்படியெல்லாம் ஒருத்தவங்க சொல்ல முடியாது. எங்களுக்கு வாத்தியார் தான் பிரச்சனை. பொம்பளை பிள்ளைங்க பயலோட பேசக்கூடாது, பொம்பளை பிள்ளைகிட்ட பேசக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் உள்ள பிரச்சனையே. இது ஆக்சுவலா அது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கு அந்த காலத்துல. ஓகே ஓகே. சோ நீங்க மேடம், நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்க பேரு? நான் இந்த ஊர் தான், புனல்வாசல் தான். என் பேர் வந்து வினோ குழந்தை தெரசா. நான் இந்த ஸ்கூல்ல தான் வந்து 11th 12th படிச்சேன். எனக்கு இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம வந்துட்டு என்னைய வந்து நல்லா வளர்த்து விட்ட ஸ்கூல் இந்த ஸ்கூலு. எதன் அடிப்படையில? எஜுகேஷன்ல நல்லா வளர்த்து டிசிப்ளின் எல்லாத்தையுமே கத்து கொடுத்த ஸ்கூல் வந்து இந்த ஸ்கூல். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்கூல். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் திட்டணும் அடிக்கணும் ஒரு மோட்டிவா நினைக்கணும் யாரை நினைப்பீங்க? யாரையும் நினைக்க மாட்டேன் சார், எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாரும் நல்ல பிரசன், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். நல்லா நடிப்பாங்க. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே நல்லா நடிப்பாங்க, நல்லாவும் படிப்பாங்க. அதனாலதான் எல்லாம் இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறான். ஆமா, எல்லாரும் நல்லா படிப்பாங்க. மேடம் வந்து நல்லா படிப்பாங்க, நல்லா நடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல படிக்கிறவங்க யாரு, நடிக்கிறவங்க யாரு? நடிக்கிறவங்க நாங்க எல்லாம், படிக்கிறவங்க மட்டும்தான், நடிக்கிறவங்க நாங்க எல்லாம். இல்ல, அனைவருக்கும் வணக்கம். இப்போ இது வந்து 2003 2005 பேட்ச் பசங்க. நாங்க வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு துறையில ஒவ்வொரு இடத்துல இருந்திருக்கிறோம். இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த பள்ளிக்கூடம் தான் காரணம். அன்னைக்கு நாங்கெல்லாம் வந்து மச்சி மாமன் பழகிட்டுறவங்க இன்னைக்கு ஒரு காவல்துறை அதிகாரியா இருக்கட்டும், ஒரு மிலிட்டரி ஆபீசரா இருக்கட்டும், டேய் இங்க வாடா மச்சி வாடா அப்படின்னு சொல்லும்போது அந்த பழைய நினைவுகளுக்கு எங்களுக்கு கொண்டு போனது இந்த பள்ளிக்கு, இந்த நாளுக்கு தான் நாங்க சந்தோஷமா மகிழ்ச்சியான தருணமா நாங்க ஷேர் பண்றோம். மற்றபடி படிக்கிறவங்க படிக்காதவங்கன்னு எங்க பேச்சு கிடையாது. அது வந்து நீங்க ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்து 20 வருஷம் முன்னாடி வந்து கேட்டீங்கன்னா அவன் படிக்காத படிக்க சொல்லிக்க முடியும். இன்னைக்கு எல்லாரும் நல்லபடியா நல்லா செட்டில் ஆகி நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எதுவும் அருளாட நல்லபடியா செட்டில் ஆகிருக்கிறோங்கிறதுக்கு இந்த பள்ளிக்கூடத்தை ஒழுக்கமும் பள்ளிக்கூடத்தை படிப்பும் தான் காரணம்னு நான் சொல்லிக்கிறேன் மிஸ்டர் ரஞ்சித். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே வந்து நீங்க சில தவறா நினைக்க வேண்டாம். ஒரு தண்டிச்சிருக்கலாம், ஒரு போலீஸா நீங்க வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிருக்கலாம், ஒரு பைக்ல டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா வந்து நீங்க அவரை பிடிச்சிருக்கலாம். அந்த நேரத்துல உங்க மூமெண்ட் எப்படி சார் இருக்கும்? இல்ல, நான் ஏன்னா ஸ்டேஷன்ல இல்ல, பட்டுக்கோட்டை டவுன் ஸ்டேஷன் கணக்குல இருந்தாலும் நான் டிஎஸ்பி ஆபீஸ் காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகம்னு சொல்லக்கூடிய அலுவலகத்துல இருக்கிறதுனால நாங்க அரெஸ்ட் பண்ண போக மாட்டோம் யாரையும். ஆக்சுவலா நாளைக்கு ஒரு மூமெண்ட்ல வந்து மேடம் வந்து ஒரு அரெஸ்ட் பண்ற மாதிரி சூழ்நிலை வருது. சோ அப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க?
உங்களை இல்ல சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் தானே. அரசு சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் தான். டான் மேடம், நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையாச்சும் யார் எப்படி போட்டவங்க கொஞ்சம் உங்க ஸ்டைல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் கொடுங்க. இல்ல நம்ம வந்து போலீஸ் தான் பேரு, நான் பாக்குறதுக்கு தான் வந்து பதவுசா இருப்பான். ஆனா வந்து எல்லாரையுமே தங்கச்சி தங்கச்சி அக்கா தங்கச்சின்னே கூப்பிட்டு இருக்கான். ஒய்ஃபை தவிர எல்லாருமே அக்கா தங்கச்சியாவே பாத்துட்டு இருக்கிறான். ரொம்ப நல்லவன். அதனால எங்க போனாலுமே வந்து எல்லாரும் செட் ஆகுறது அண்ணன் தங்கச்சியா தான் வந்து செட் ஆயிருக்கான் இது வரையும். அவர் வந்து எவர் பிரெக்னன்சி அவரு ஆமா அந்த பட்டன் அப்படி அப்படி அந்த கொஞ்சம் ஸ்டொமக் வெயிட்ல வச்சிருந்தாங்க பட்டன் டமால். ஆமா அடுத்து அடுத்து அவர் இவர் பேரு ராஜேஷ். இவர் வந்து நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு டானு, என்னோட எப்பவுமே பேசிட்டே இருக்கிற டான் அவரு. இவர் வந்து ஏன் கிளாஸ்மேட் கிடையாது, பக்கத்து கிளாஸ்மேட். அவர் யாரு தெரியும், ஆனா என் கூட ஃப்ரெண்டு. எப்பவுமே வந்து அவர் இவர் எப்பவுமே வந்து ஹாஸ்டல்ல இருந்து வரையில நாங்க 2 பேரும் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு ஒன்னாதான் வருவோம். அதனால வந்து இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட். அண்ட் இவருக்கு வந்து ஒரு டவுட், படிக்கையில ஒரு டவுட் வந்துச்சு. கரெக்டா கண்டுபிடிச்சவனுக்கு ஷாக் அடிக்குமா, அமீபாவுக்கு கால் இருக்கா அப்படிங்கிற டவுட் எல்லாம் இவருக்கு வந்தது. பட் இவர் வந்து என்னோட பேட்ச் கிடையாது, பட் இங்க படிச்சவரு. ஆக மொத்தம் டோட்டலாவே இந்த பேட்ச் வந்து ஒரு கலகலப்பான பேட்ச். இவ்வளவு டைம் பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்க டான் வந்து உங்களை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. சோ அந்த டானை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களோட ஒரு ஃபுல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு நல்ல கண்டென்ட் கொடுங்க. நீங்க சொல்லுங்க. எங்கள் டானு இன்னாசி தான். ஆனா இன்னாசி பசங்களோட தான் உட்காந்துருக்கோம், பொண்ணுகளோட கிடையாது. இங்கதான் நிக்கிறேன், நீ இங்க வா. நாங்க சீட்டை இங்கதான் போட்டு வச்சிருப்போம். அப்படிப்பட்டால்தான் எங்க ஃப்ரெண்டு. இங்க பார்த்ததுல பசங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷம், எல்லாம் ரொம்ப ஹாப்பி. சார் நீங்க சொல்லுங்க சார். நான் வந்து இப்ப டானை பத்தி இவங்க வந்து ஒரு டண்டனக்கா டான் தான் பொறுத்த வரைக்கும். நீங்க கேஸ்ட உட்காந்து பேசுறதை விட எங்கிட்ட தான் உட்காந்து நிறைய நேரம் பேசுறது. சாப்பாடு எடுத்துறத நான் ஹாஸ்டல் சாப்பாடு எடுத்துறத நாங்க புடுங்கி இதுக்கு தெரியாம நாங்க பல நாள் சாப்பிட்டு இருக்கோம். ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு. அக்கா வந்து எப்பவுமே வந்து பசங்களோட நல்ல ஃப்ரெண்டா தான் இருப்பாப்ல. யாருமே பேசாம போனா கூட அவங்க வாலண்டியரா கூப்பிட்டு வச்சு பேசுறவங்க கூட நம்மளுக்கு ஆளு. ஸ்போர்ட்ஸ்லயும் நல்லா போவா, நல்லா பேசுவா, எல்லாரையும் நல்லா கலாய்ச்சி விட்டுருவா சீக்கிரம். நீங்க மேடம் அவங்களை பத்தி சொல்லுங்க. டானை பத்தி தானே. டான் வந்து எப்பவுமே வந்துட்டு எல்லாத்தையுமே நல்லா பேசுவா. நான் கூட வந்துட்டு நிறைய பேரை வந்துட்டு மறந்துட்டேன் எங்க கேங்ல. ஆனா அவதான் நிறைய பேரை சொன்னா இது மாதிரி இவன்டி அவன்டி அப்படின்னு. ஏன்னா அவளுக்கு வந்துட்டு என்ன மனசுல நினைப்பா அவ ஒரு பெரிய டான்னு. எப்பவுமே அதான் பசங்க சொன்ன மாதிரி பசங்க சைடு தானே இருப்பா அப்படின்றதுனால அவ எல்லார் பேரையுமே வந்து சொன்னா, என்ன மறந்துடான். ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப பாசமான பொண்ணு. எல்லா டைமே வாலண்டியரா போய் பேசுவான். நாங்க வந்து 96 பேஜுங்க. இது நான் வந்து கோயம்புத்தூர்ல நான் வந்து இருக்கேன். இந்த ஒரு மீட்டிங் இதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். இப்ப இங்க இருக்கவங்க எல்லாருமே நாங்க வந்து ஒரு 10 வருஷமா அந்த ஒரு பாண்டிங்ல இருக்கோம். இந்த வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு ஒரு பாண்டிங்ல இருக்கோம். நாங்க 30வது ஆண்டு வந்து நாங்க செலிப்ரேட் பண்ணணும்னு இருந்தோம். அது எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பா ஸ்கூலை ஏற்படுத்தி கொடுத்ததுனால அங்கேருந்து வந்திருக்கோம். இப்ப எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க, ஆஸ்திரேலியால இருந்து வந்திருக்காங்க. இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாண்டிங்கா, மத்தவங்கள்ட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா சார் அப்படின்னு சொல்லுவோம். நாங்க எல்லாருமே வாடா போடா மச்சி அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னவரையும் எங்களுக்கு பாண்டிங்கா இருக்கும். எங்களை வந்து கலாய்க்கிறது பாத்தீங்கன்னா ஒரு காமெடின்னு சொல்லி இந்த ராமசாமின்னு சொல்லி இருக்கா. இவர் வந்து அண்ணன் ரொம்ப ஃபன்னியான பர்சன் போல, எல்லாருமே அதான் பேசுறாரு. உருவத்துல மட்டும் பெருசு கிடையாது, நகைச்சுவையிலையும் பெருசு. ஸ்கூல்ல எவ்வளவு பெரிய வாத்தியார் சீரியஸா இருந்தாலும் உடனே வந்து அவர் கலாய்ச்சி சிரிக்க வச்சிருவா. இவன் இல்ல இருக்கிற இடம் ஃபுல்லாவே ஒரு காமெடியா பண்ணா இந்த நேரமா இருக்கும். சந்தோஷமா வச்சுக்கிட்டு எங்க சந்தோஷமா வச்சுக்கிறது எப்போதுமே இருக்கிறது வந்து இவர் தான். இந்த ஒரு வாய்ப்பு வந்து இந்த சிங்கப்பூர்ல வந்திருக்காங்க. என் பேரு மேகலா, நான் சிங்கப்பூர்ல இருந்து வரேன். எனக்கு வந்து ஆக்சுவலி நாங்க இந்த 30வது வருஷம் செலிப்ரேட் பண்ணணும்னு சொன்னப்பே நான் ப்ரிப்பேர் ஆயிட்டேன். லீவ் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு ஸ்கூல்ல இருந்து இன்விடேஷன் வந்தோடனே சரி நமக்கு முன்னாடி படிச்சவங்க சீனியர் ஜூனியர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. வந்து கலந்துகிட்டதுல எங்களோட பழைய ஆசிரியர்கள் பார்த்தது, பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம்.
அதுல இன்னொரு பெரிய ஹிஸ்டரி என்னன்னா இந்த ஸ்கூலுக்கு கோ எஜுகேஷன் நாங்க தான் ஃபர்ஸ்ட் செட்டு. அது சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமை சந்தோஷம். முதல்ல எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குமே என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா கொஞ்சம் நான் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன். அதனால நான் வந்து ஜாயின் பண்ணி இங்க +1 வந்து படிக்கும் போது ஃபர்ஸ்ட் செட்டு கோ எஜுகேஷன். உள்ள கிளாஸ்ல என்ட்ரு ஆகும்போது லேடிஸ் தான் உட்காந்துருந்தாங்க. பார்த்தோன்னே கிளாஸ் விட்டு வெளில வந்துட்டேன். வரும்பொழுது எங்க வாதியா சொன்னா டே வாடாது நம்ம கிளாஸ் தான்டா அப்படின்னு. ஸோ அந்த முதல்ல வந்து கோ எஜுகேஷன் கொண்டு வந்த பெருமை எங்களுக்கு தான் சேரும். அதே சமயம் இந்த இத்தனை வருட காலம் கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு. இவ்வளவு காலம் கழிச்சு இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பள்ளிக்கூடம் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்திலே இது ஒரு மிகச்சிறந்த பள்ளி. இந்த பள்ளியில படிச்சு இன்னைக்கு நான் வந்து காவல்துறையில தலைமை காவலராக இருக்கேன். விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன். ரொம்ப பெருமையா இருக்கு இவ்வளவு பேரையும் சந்திச்சது. இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வர வேண்டியதுக்கு வரல. அடுத்த முறை சந்திக்கும் போது நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்ப்போம்னு ஒரு சந்தோஷம். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் வேற யாரு இங்க ஃபன்னா இருக்கக்கூடியவங்க? சார் வாங்க. வணக்கம் சார். உங்க பேரு, உங்களோட ஒரு நல்ல இந்த ஸ்கூல்ல உங்களோட பங்கு எப்படி இருந்துச்சு? நீங்க எப்படி இருந்தீங்க இந்த ஸ்கூல்ல நடந்துக்கிட்டீங்க? இப்ப என்னவா இருக்கீங்க? அதை பத்தி ஒரு விளக்கத்தை கொடுங்க சார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த பள்ளியில நான் வந்து படிக்கும் பொழுது என்னுடைய நண்பர்களை ஒரு 30 வருடங்களுக்கு பிறகு நான் பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நான் எத்தனையோ முறை இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் ஃபாதரா இருக்கிறதுனால பூச வைக்கிறதுக்கு மற்ற பிளஸ்ஸிங்க்கு அதுக்கெல்லாம் வந்திருக்கேன். நான் இருந்தாலும் நண்பர்களோடு சேர்ந்து இருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நான் இப்ப கண்டியூர் பக்கத்துல இருக்கிற திருப்பந்துருத்தியில பங்கு சாமியாரா இருக்கிறேன். இந்த போர்டிங்கை பார்க்கும் பொழுது, இந்த ஹாஸ்டல்ல பார்க்கும் பொழுது நாங்க எல்லாருமே குளிக்கிற இடத்த, படித்த இடங்கள்ல ஒவ்வொருவருமே நாங்க எங்களுடைய வகுப்பறையில போய் புகைப்படங்கள்லாம் எடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி. சார் உங்க பேர் சார், நீங்க எங்க இருந்து வரீங்க? நீங்க எந்த வருஷம் இந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? என்ன கிளாஸ் படிச்சீங்க? அதை பத்தி சொல்லுங்க சார். வணக்கம் சார், என்னுடைய பேர் ஸ்ரீதர். நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். நான் ஒட்டன்காடு இந்த கிராமம் பக்கத்து 3 கிலோமீட்டர் இருக்கு. அங்கேருந்து தான் இங்க வந்து படித்தேன். டெய்லி டே ஸ்காலராக படித்தேன். என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் படித்தவங்களும் 6லேருந்து 12th வரைக்கும் படித்தவங்களும் எல்லாருமே கூட இருக்காங்க. இவங்களை வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ல போய் நாங்கள் படிச்ச கிளாஸ்ல உட்காரும் போது அந்த பழைய நிகழ்ச்சியெல்லாம் ஒரு நிகழ்ச்சியா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. மேடம், உங்களை பார்க்கும்போது ரொம்ப நல்லவங்களா இருக்கு. கேட்கலே போறீங்களா? உங்களை பார்க்கும்போது ரொம்ப நல்லவங்களா இருக்கு. சோ நீங்க நல்லவங்களா இல்லையா? அதை முதல்ல சொல்லிருங்க. கண்டிப்பா நான் இதே ஊரு தான். என் பேரு அன்னமேரி. 30 வருடம் கழிச்சு எங்க மாணவர்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொருத்தரும் நல்ல நல்ல போர்ஷன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க தான் எங்க செட்டு தான் ஃபர்ஸ்ட் செட்டு. ரொம்ப கெட்டான செட்டு. நல்ல ஒரு இது தாண்டில இருக்கிற எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 6th இருந்து 12th வரைக்கும் ஒன்னா படிச்சோம். இன்னமும் நாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். கூடவே வந்து எங்களோட கூட படிச்ச 11th 12th படிச்ச பசங்களும் சேர்ந்து இப்ப வரைக்கும் 15 வருஷமா நாங்க ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப பெருமையா இருக்கு. சார் வணக்கம் சார். நீங்க பார்க்கும்போது ரொம்ப மன்மதன் மாதிரி இருக்கீங்க. உங்க கேங் கிட்ட கேட்டலாமா நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு? இல்ல நீங்களே சொல்றீங்களா? நாங்களே 25 வருஷம் கழிச்சு இப்பதான் பாக்குறோம். இதுல மன்மதன் எப்படி? அப்பெல்லாம் நம்ம சின்ன பசங்க. நான் வந்து 6th 7th 8th வரைக்கும் இங்க படிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் வெளில போயிட்டேன். இப்போ வந்து அதான் ஒரு 25 வருஷம் கழிச்சு மீட் பண்றோம். ஸோ அதனால அந்த நீங்க கேட்ட கொஸ்டின் அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. வேணா நான் பதில் சொல்றேன். அந்த அளவுக்கு இல்ல, ஆனா உண்மையில நல்ல பையன். நல்ல பையன். இத போட்டாத ஏன் மாட்டிப்பேன். ஏன்னா மாட்டிப்பேன்னா தெரிஞ்சவங்க பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. இவ்வளவு நல்ல பையன் இப்படி போய் பாக்குற யாருக்குன்னா உங்களுக்கு தெரியாது இல்ல? தெரியாது. ஆமா, இப்ப இங்க வந்த விஷயம் என்னன்னா 25 இயர்ஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க, இவர் வந்து சக்தி. இப்ப நான் பாக்குற உருவம் இல்ல இவர். இப்ப நான் பாக்குறது இந்த உருவத்துல நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நான் அந்த சின்ன வயசு பையனை தான் பாத்துட்டு இருக்கேன். அந்த உருவம் தான் எனக்கு தெரியுது. அப்படிதான் எல்லாரும் தெரியுது. எல்லாருமே இப்படிதான் தெரியுது. இங்க பாரு, அருணாச்சலம் தியேட்டர் ஓனர் இவரு. அனோகோண்டா படம் ஃபர்ஸ்ட் பார்த்தது அவரு தெரியல தான். சொல்றேன், அதெல்லாம் ஞாபகம். அவர்லாம் இந்த சைஸ்ல இருந்தாரு. இப்ப எல்லாருமே பெருசாயிட்டோம். என்னன்னா அதெல்லாம் ஒரு பயங்கரமான மெமரிஸ். ஃபியூச்சர்ல அது மாதிரிலாம் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா இந்த ஸ்கூல் மாதிரிலாம் நமக்கு வந்து அந்த அவ்வளவு மெமரிஸ் கொடுக்காது. பார்க்க ஒவ்வொருத்தரை பார்த்தாலும் பின்னாடி ஒரு ஸ்டோரி வருது நமக்குள்ள, மைண்டுக்குள்ள. நம்ம மறந்ததெல்லாம் ஞாபகம் வருது. இப்ப ஒரு வாத்தியாரை பார்த்தா அவர் தெரியாத மாதிரிதான் இருக்காரு. ஒரு அரை மணி நேரம் பார்த்தோன்னா அவரு அப்படின்னு மெமரிஸ்ல வந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஒரு எமோஷன் இருக்கு. நீங்க ஆக்சுவலா ஆக்டரா இருக்கீங்களா? சாரி, எனக்கு கேட்கல. மிஸ்டர் தோத்தாத்ரி டைம் இல்ல. நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்டேன்.
அந்த ஆக்ட் பண்ற சினிமா நடிச்சிருக்க மாதிரி வந்திருக்கீங்களே. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ப்ளீஸ் ப்ரோ இந்த மாதிரிலாம் क्वेश्चन கேட்காதீங்க தயவு செஞ்சு. இல்ல இவங்களும் கூட ஆக்டருங்களா? இவங்க ஆக்டர் தான். உங்க பேர் சொல்லுங்கம்மா. என்னோட பேர் வீரமால். முன்னாள் மாணவர்கள்ல நானும் ஒரு ஆளு. ஓகே. இந்த ஊர் தான் நானு. ஓகே. இந்த ஊர்ல படிச்சு என்னோட பொண்ணு வந்து டாக்டர். ஒரு பொண்ணு டாக்டர். ஓகே. அடுத்த பொண்ணு வந்து டீச்சர். ரொம்ப நல்லா இருக்காங்க. ஓகே. பேர் வந்து ரொம்ப இளமையா இருக்கீங்களா, எங்க இருக்கீங்க, ரொம்ப ஆக்டிவ்? ஏன்னா இவங்களை கம்பேர் பண்ணல நீங்க தான் ஆக்டிவா இருக்கீங்க, அவங்க ஆக்டிவா இல்ல. அத பத்தி சொல்லுங்க. எனக்கு தான் வயசு கூட, அவங்க முந்தின செட்டா தான் நானும் இருக்கேன். ஆனா அவங்க தான் தயங்குறாங்க, நீங்க தான் ஆன்சர் பண்றீங்க. ஓகே. உங்க பேருமா? உங்க பேர் எங்க இருந்து வரீங்க? கார்த்திகா. புதுக்கோட்டை. புதுக்கோட்டையில இருந்து வரீங்க. நீங்க ஹீரோயினா நடிச்ச படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, நாங்க எல்லாமே பார்த்தோம். சோ அடுத்து என்ன படம் பண்ண போறீங்க? ஃபேமிலில அப்ளை பண்ண வைக்க போறீங்க நினைக்கிறேன். இல்ல ஆகாது. சொல்லுங்க ப்ரோ, வேற கேளுங்க ப்ரோ. சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உள்ள வாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் ஒரு 10-15-20 ஆண்டுகளுக்கு மேல நீங்க இப்ப சந்திச்சிருக்கீங்க. சோ அதோட மொமெண்ட்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. எங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றோம். எம்ஆர் சார், கரோலின் மேம், பிலோமியா மேம் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்றோம். அது மட்டும் தான் எங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்டா இருக்கு. பட் எல்லாமே ஓகே, வி ஃபீல் குட். சார் உங்களை பத்தி சொல்லுங்க. பிரதர் எப்பவுமே இப்படிதான் ஜாலியா இருப்பாரா, இல்ல இன்னைக்கு உங்களை பார்த்த ஒரு நல்ல ஒரு எனர்ஜி மூவ்மெண்டா அந்த மாதிரி ஃபீல் பண்றாரா? ஜாலியா தான் இருப்பாப்ல. நீங்க சொல்ற மாதிரி மன்மத குஞ்செல்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்ல, தெரியாம வேணாலும் இருந்தாலும் இப்ப வேணா இருக்கலாம். ஸ்கூல் லைஃப்ல அது மாதிரி எதுவும் இல்ல, நடந்தது இல்ல. பார்த்தவரை நல்ல பையன். இல்ல ஸ்கூல் லைஃப்ல சொல்றேன். இப்ப வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. 2000க்கு அப்புறம் இவர் மன்மத குஞ்சா இருக்கலாம் நமக்கு தெரியல. ஸ்கூல்ல இருக்கும்போது கேக்குற ஒரு கேள்வி மன்மதன்ங்கிறது தவறான சொல் கிடையாது, அருமையான அற்புதமான நாங்க படிச்ச காலகட்டத்துல பாய்ஸ் மட்டும் தான், இங்க கேர்ள்ஸ் கிடையாது. அதனால நீங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல. 11th 12th கேர்ள்ஸ் கண்டிப்பா வருத்தப்படுறோம். கேர்ள்ஸ் இல்லாதது மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு. 11th 12th கேர்ள்ஸ் இருந்தாங்க. ஸோ அப்போ எப்படி இருக்குன்னா கேர்ள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க எல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஆளா இருப்பாங்க. ஸோ நானே ஒரு 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 பையன் வந்து என்கிட்ட வந்து ஒரு லெட்டர் கொடுப்பான், அதை எடுத்துட்டு போய் நான் ஒரு பொண்ணுகிட்ட கொடுப்பேன். அவன் அந்த பையனுக்கு ஒரு பையன் இன்னொரு அவன் அண்ணன் 11th இருக்க பையன் வந்து லெட்டர் கொடுத்து நான் கொண்டு போய் தூது மாதிரி போய் கொடுத்துருக்கேன். இப்பெல்லாம் நினைச்சா யாருக்கு பிரதர் சக்சஸ் ஆனது, உங்களுக்கு அவருக்கா? நாங்க 2 பேரும் 7th 6th 7th. அந்த அவங்க பையனும் பொண்ணும் அவங்க 2 பேரும் 11th 12th. அப்படி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, சின்ன பசங்க மூலமா கொடுத்து தூது அனுப்புறது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. நிறைய செய்திகள் செஞ்சிருக்கீங்க, கொடுத்துருக்கோம், வாங்கி கொடுத்துருக்கோம், நம்மளா கொடுத்துருக்கோம்.